வணக்கம். என் பேர் விஹான். எனக்கு ஏஜ் 12. நான் பொஞ்சஸ்லி பப்ளிக் மெட்ரிக் ஸ்கூலில் படிக்கிறேன். கடந்த 6 வருஷமா இந்த யோகாவை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். இப்போதான் ரீசெண்டாக ஜூன் 4 குஜராத்தில் நரேந்திர மோடி முதல் முறையாக வேர்ல்டு யோகாசன சாம்பியன்ஷிப்பை முதல் முறையாக திறந்து வச்சாரு. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். மற்ற கண்ட்ரீஸும் 90+ கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 550+ பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் 2 கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். நான் தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் பிளேயர் இன் இந்தியா. நான் 2 கோல்டு எடுத்திருக்கேன். அதில் லெக் பேலன்ஸில் ஒரு கோல்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் குரூப்பில் ஒரு கோல்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் வர எல்லா யோகா சாம்பியன்ஷிப்லேயும் எல்லா ஒலிம்பிக்ஸ்லேயும் நான் எல்லாம் கோல்டு எடுத்து நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பேன். அதனால யோகாவில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வருதுன்னா, ஸ்டாமினா கிடைக்கும், நம்மளுக்கு நல்லா மெமரி கிடைக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வராது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும், நம்ம ஹார்ட் நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கவர்மெண்ட் இது எல்லா ஸ்கூலுக்கும் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும். வணக்கம், என் பேர் நவ்யா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இ&ஐ டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் நான் போனேன். அது யோகா மூலமாக தான் போனேன். ஸோ நான் கடந்த 7 வருஷமா நேஷனல் கோல்டு மெடல்ஸ், அதே மாதிரி கேலோ இந்தியா SGFI கோல்டு மெடலிஸ்ட். ஸோ இயர்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 lakhs கேஷ் ப்ரைஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. லைக் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப்ஸ்க்கு நிறைய பண்ணுறாங்க. ஸோ நான் கற்றுக்கிட்டதை என் தம்பிக்கும் நான் இப்போ கொண்டு போய் அவன் நம்ம ஜூன் 4 to 8 குஜராத்ல டிரான்ஸ் ஸ்டேடியாவில் வேர்ல்டு யோகாசன சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தான் அது இனாகிரேட் பண்ணாரு. ஸோ அதில் என் தம்பி யங்கஸ்ட் பிளேயராக பார்ட்டிசிபேட் பண்ணி 2 கோல்டு மெடல், அதாவது லெக் பேலன்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் குரூப்ல 2 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கான். ஸோ இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் எங்கள் ஃபேமிலிக்கே. பிகாஸ் என்னால முடியாது, அடுத்த என் தம்பி சாதிச்சிருக்காங்க போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாள் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் அண்ட் அவன் டெடிகேஷன் தான் இதுக்கு எல்லாம் காரணம். எங்களோட நாங்கள் கொடுத்த கோச்சிங் தான் கொஞ்சம் மேட்ரு, மற்றபடி அவனோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் தான் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நான் இதை ஏன் மற்ற எல்லாருக்கும் ப்ளஸ் என் தம்பிக்கும் நான் கொண்டு வர நினைச்சேன்னா, பிகாஸ் 75+ கவர்மெண்ட் ஜாப்ஸ் தராங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா +7.5 ரிசர்வேஷன்ல இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாவே படிக்க வைக்கிறாங்க ஸ்கூல் ப்ளஸ் காலேஜஸ்ல. ஸோ அந்த மாதிரி படிக்கணும், கட் ஆஃபே தேவையில்லை, ஸ்போர்ட்ஸ் மார்க் மட்டுமே போதும். அது மட்டும் யோகா பண்றதுனால ஜாபா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், அதை தாண்டி ஹெல்த் விஷயமா ரொம்ப நிறையவே நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். கான்சென்ட்ரேஷன் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் ஆகட்டும், ஸ்டெமினா. ஸோ நம்மளுடைய எல்லாமே அது இம்ப்ரூவ் ஆகுறதுனால யோகா இந்த ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருமே ஃபோனு அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகுறதுல நம்ம வேல்யூபிள் நம்ம டைமை இன்னொரு இதை இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம லைஃப்லயும் இன்னும் வேற நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என் தம்பி மட்டும் இப்போ எனக்கு என் தம்பிக்கு சொல்லிக் கொடுக்க நான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய கரெக்டான கைடன்ஸே இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்குமே ஒவ்வொரு யோகா டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணும். ஸோ அதை அப்பாயிண்ட் பண்றது மூலமா அவங்களுக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறதே இல்லை, அதனால அவங்க ஷைன் ஆக முடியறது இல்லை. இப்போ நாங்க இவ்வளவு இது பண்ணனால இவன் வந்தான், ஆனா நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் இவ்வளவு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால இன்னும் நம்ம இந்தியா மேலும் மேலுமே டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கு, இன்னும் டெவலப்டா ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னோட எய்ம், 2 பேரும் எய்மே ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் எடுக்க, இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் எடுக்கிறது தான். ஸோ கண்டிப்பா கோல்டு மெடல் எடுப்போம். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.